கர்த்தரின் நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளுக்கான வெளிச்சம் யோசுவா 3 அதிகாரம் 7 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்ததைப் போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த காலை வேளையில கூட நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன், இல்லை என்றால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லலாம். யோசுவாவை குறித்து நான் தியானிக்கும் போது, யோசுவா இத்தனை வருஷம் மோசேக்கு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாய் இருந்தான். மோசே என்ன சொன்னாலும் அதை செய்கிற ஒரு வேலைக்காரனாய் இருந்தான். ஆனால் திடீரென்று மோசே அவன் மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார்கள். அப்பொழுது தேவன் யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் மோசேயோடு இருந்ததைப் போல உன்னோடு கூட இருப்பேன். நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நடத்துவாய் என்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். யோசிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், மோசேயே கல்லெறிய நினைத்தார்கள். அப்போ இவங்க யோசுவாவை இத்தனை நாட்களாய் ஒரு வேலைக்காரனாய், மோசே சொல்லுகிற காரியத்தை செய்கிறனாய் மாத்திரம்தான் அவனை பார்த்தார்கள். திடீரென்று யோசுவாவை கர்த்தர் நடத்துகிறார், யோசுவாவை கர்த்தர் அபிஷேகம் செய்திருக்கிறார், யோசுவாவை கொண்டு கர்த்தர் எங்களை நடத்த போகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்றால் அவர்கள் யோசுவாவை கனப்படுத்துவார்களா, இல்லை யோசுவாவுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கனப்படுத்துவேன், இந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை உயர்த்துவேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட, ஆண்டவரே இத்தனை நாட்களாக என் வாழ்க்கையில ஒன்றுத்துக்கும் உதவாமல் இருந்தேன், இத்தனை நாட்களாகப்பா யாரு கண்களுக்கும் தெரியாமல் ஒரே மறைவாய் இருந்தேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் கர்த்தர் இந்த காலையில் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கு முன்பதாக யார் உன்னை வேலைக்காரர்களாய் பார்த்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடன் இருக்கிறேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவை மேன்மைப்படுத்தின தேவன் நம்மையும் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அவர் கரத்தில் இருப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த அதிகாலை வேளையில கூட ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஏற்ற காலத்தில் நீர் உயர்த்துவீராகப்பா. ஏற்ற காலத்தில் எல்லார் கண்களுக்கு முன்பதாக பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.